ஒரு சின்ன வீட்டுக்கான ஒரு சோலார் சிஸ்டம் இது. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் சோலார் பேனல் போட்டிருக்கிறோம். இது வந்து சன் சோலார் 100 வாட்ஸ்க்கான சோலார் பேனலு. இது வந்து 12 வோல்ட் சோலார் பேனல். இது 100 வாட்ஸு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 100 வாட்ஸ் அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது வந்து பின்னால் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். வீட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். வீட்டுக்குள்ளே ஆக்சுவலாக அந்த 2 சோலார்லேருந்து வர்ற ஒயர் 2 அப்படியே கொண்டு வந்து நாம் இது வந்து பார்த்தோம்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் இந்த யூனிட்டு. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த சோலார் கொண்டு அந்த இன்புட் கொடுக்குற 2 ஒயரு. தென் அங்கேருந்து இன்னும் 2 ஒயர் பேட்டரிக்கு எடுத்து கொண்டு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம். இது வந்து பல்ஸ்டான் கம்பெனியோடது. இது லெட் ஆசிட் பேட்டரி இல்லை, இது வந்து லித்தியம் ஃபெரஸ் சல்ஃபேட் பேட்டரி. இது வந்து 12 வோல்ட் 20 ஆம்பியர் ஹவர். ஸோ இது வந்து நல்லா கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். தென் அதுலேருந்து மறுபடியும் பார்த்தோம்னா சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து 2 ஒயர் எடுத்து வந்து இங்கே ஒரு ஏசி கன்வெர்ட்ரு. அப்புறம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சோலார் இந்த 12 வோல்ட்லேருந்து 5 வோல்ட்டுக்கு மாற்றி கொடுக்குறதுக்கு செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் வச்சுருக்குறோம் இங்கே. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இருந்து டிசி வர்றதை 5 வோல்ட் கொண்டாந்து நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஏசி கிடைக்கும் இந்த கன்வெர்ட்டர்லேருந்து. ஏசினா அது சைன் வேவ் இல்லை, அது கொஞ்சம் ஸ்கொயர் வேவாக இருக்கும். அதனால் நாம் எல்லா லோடும் யூஸ் பண்ண முடியாது. எல்இடி லைட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுவிட்ச் போர்டுக்கு வருது இந்த ஏசி கன்வெர்ட்டர். இது டிசி டு ஏசி கன்வெர்ட்டர். இதுலேருந்து நமக்கு சுவிட்ச் போர்டு கொடுக்குறோம். சுவிட்ச் போர்ட்லேருந்து ஒயர்ஸ் எடுத்து சுவிட்செல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. அதில் வந்து 2-3 லைட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 2 லைட்டு வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு டியூப் லைட் இங்கே எரியும், இன்னொன்று வந்து கிச்சனில் ஒரு லைட் எரியும். தென் இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளி லைட்டுக்கு வேணுங்கும் போது போட்டு ஆன் பண்ணிக்கலாம். வேண்டாங்க இப்போ தேவையில்லை. ஸோ 3 லைட்டு எரிச்சிக்கலாம். இது ஒரு சின்ன டிசியில் ஏசி தான், டிசிலேருந்து ஏசி கன்வெர்ட் பண்ணிட்டோம். சின்ன ஒரு லைட்டிங் சிஸ்டம் ஒரு வீட்டுக்கு 3 லைட்டுக்கு. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 ஈவினிங் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எரிச்சிக்கலாம். அதுக்கு தாங்கும். பகலில் கூட இப்போ எரிஞ்சிட்டு தான் இருக்குது. சன்லைட் இருந்துச்சுன்னா அது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.